அங்க 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 10 பேர் தான் இருக்கிறார்கள். 2 பேர் இல்லை. ஒருத்தர் செத்துட்டார். யாருன்னா யூதாஸ் காரியோத். இன்னொருத்தர் இல்லை. அது யாருன்னா தோமா. யூதாஸ் செத்துட்டாரு, பரவாயில்லை. ஆனா தோமா உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த 10 பேரோட 11ஆவதா அவர் இல்லை. அவர் எங்கேயோ போயிட்டார். எங்க போனாருன்னு தெரியல. நம்மள நிறைய பேர் யாராவது ஒரு விஐபியை பார்க்கலான்னு நாள் கணக்கில் காத்து நிற்போம். காலையிலிருந்து 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம். கரெக்டா 3 மணிக்கு ஒரு அவசர தண்ணி குடிக்கலான்னு உள்ள போயிருப்போம். அந்த கேப்ல 3:05 அவர் வந்து போயிட்டு இருப்பார். திரும்ப வந்து நம்ம நின்னதுமே, இவ்வளோ நேரம் இருந்த, இப்பதான் நீ அப்படி போன. அவர் என்ன பண்ணாரு, வந்து போயிட்டார். அப்ப யோசிப்போம், என்னடா நம்ம நேரம் காலையிலிருந்து காத்திருந்தோம், இந்த 5 நொடி தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு வர்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு. அப்படிதான் தோமாவுடைய நிலைமை. ஆண்டவர் இயேசு அவர்களை சந்திக்க வந்தபோது தோமா அங்கு இல்லை. தோமா எங்கேயோ சென்றிருந்தார். அவர் திரும்ப வந்தபோது எல்லாரும் தோமாவை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், நாங்கள் இயேசுவை கண்டோம். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் செத்த கடவுள் அல்ல, சாவை வென்ற கடவுள். அவர் உயிர்த்த கடவுள். அதை விட விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். அவருடைய பெயர் திதிமோ. தோமா என்பது அவருடைய பெயர் அல்ல, திதிமோ. தோமா என்கிற வார்த்தை பெயர் அல்ல, அது இரட்டையர் என்கிற வார்த்தையின் அடையாளம். உதாரணமா, தோமா அப்படின்னா கிரேக்க மொழியில டோம்ஸ் அப்படின்னு அர்த்தம். டோம்ஸ் அப்படின்னா ட்வின்ஸ் அப்படின்னு பொருள். அப்போ தோமா என்பது ட்வின்ஸ் அப்படின்னா திதிமு எனப்பட்டவர் மூத்தவரோ இளையவரோ தெரியாது. அப்ப அவரோட ஒட்டி பிறந்த இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனாலதான் யோவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த தோமா என்பவர் யாருன்னா திதிமு எனப்பட்ட தோமா. அப்ப இன்னொரு தோமா யாரோ இருக்கிறார். ஆக மொத்தம் அவங்க இரட்டையர். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இயேசுவோடு இருந்த 12 சீடரிலே ஒரு தாயின் பிள்ளைகள், அதாவது சகோதரர்கள் 2 செட் இருக்கிறாங்க. ஒன்னு சீமோன் பேதுரு, அருண் வெஸ்லி. சீமோன் பேதுரு, அந்திரேயா. அவங்க 2 பேரும் அனந்தமிங்க, ஒரு தாய் பிள்ளைங்க. இன்னொருத்தர் யாக்கோபு, யோவான். அவங்க 2 பேரும் அனந்தமிங்க. இவங்க 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைங்க. இவங்க 2 பேரும் அனந்தமிங்க, அவங்க 2 பேரும் அனந்தமிங்க. அது போல தோமா என்கிற இவர், திதிமு என்பவர் ஒருத்தர், இன்னொருத்தர் யாரோ இருக்கிறார். வசனத்தை பாருங்க, 25ல மற்ற சீடர்கள் கர்த்தரை கண்டோம் என்று தோமாவுக்கு சொன்னார்கள். அதற்கு தோமா, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நீங்கள் சொல்கிற காரியத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் விசுவாசத்தில் தான் ரொம்ப வீக்கா இருக்குது. வருமானத்தில் வீக்கா இல்லை, கல்வியில வீக்கா இல்லை, மருத்துவ வளர்ச்சியில வீக்கா இல்லை, நாகரிக வளர்ச்சியில வீக்கா இல்லை, பணபலத்திலே வீக்கா இல்லை, வீடுகளிலே நம்ம வீக்கா இல்லை, வீட்டுக்கு 4 வண்டி காரு வசதியிலே நம்ம வீக்கா இல்லை. எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்து கொண்டே வரோம். இன்னொரு பக்கம் விசுவாசத்திலும் கடவுள் பயத்திலும் மட்டும் தாழ்ந்து கொண்டே போறோம். ஒரு அம்மா ரொம்ப ஏழ்மையானவங்க, கடவுளை நோக்கி வேண்டாங்க, டெய்லி வருவாங்க கோயிலுக்கு. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டே வந்தாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்க, என் வருமானம், என் ஆடு மாடு, என் பயிர் பச்சை வளரணும் வளரணும்னு வேண்டாம். அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு டெய்லி அந்த அம்மா வர்றதை பார்த்து, கண்ணீரை பார்த்து கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். டெய்லி வந்து அந்த அம்மா வாரத்தில் 2 நாள் வந்தாங்க, அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்தாங்க, அப்புறம் மாசத்துக்கு ஒரு முறை வந்தாங்க, அப்புறம் வர்றதே இல்லை. ஆண்டவர் இயேசுவும் பார்த்து 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 கேட்கவே கூடாதுன்னு நினைச்சு ஒரு நாள் கேட்டார், ஏம்மா ஒண்ணுமே இல்லாத போது தவறாம கோயிலுக்கு வந்த, என்னை நோக்கி வேண்டிக் கொண்ட, உன் கண்ணீரை பார்த்து நீ தவறாம வர்றதை பார்த்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், இப்ப வரவே மாட்டேன்றியம்மா, என்னம்மா ஆச்சு? அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் என்ன பண்றது? அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, வந்து அங்கேயே உட்காந்துருந்தேன்.
இப்ப ஆடு மாடு பயிர் பச்சை ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கணும், செய்யணும், பிடிக்கணும். அங்கேயே எனக்கு என்ன சரியா போகுது பத்தியா? கரெக்டா சொல்றீங்க. அங்கேயே எனக்கு நேரம் சரியா போகுது. இப்படிதான் எல்லா கிறிஸ்தவ சமுதாயமும். ஏன் லேட்டா வரீங்க? என்னங்க இறை பண்றது, நேரம் வீட்டிலேயே சரியா போகுது. அத்தை பார்க்கணும், இத்தை பார்க்கணும். அப்பதான் கர்த்தர் யோசிச்சா, ஓ அப்போ ஒன்றும் இல்லைன்னாதான் நீ வர, கஷ்டம் என்றால் தான் வர, கண்ணீர்னா தான் வர, கவலைன்னா தான் வர. நீ நன்மையோடு செழிப்பா இருக்கும் போது ஒன்னும் கண்டுகிறது இல்லை. தோமா, ஆண்டவர் வந்த போது அங்கே இல்லை, ஆனால் ஆண்டவர் வந்தார், அவரை நாங்கள் கண்டோம் என 10 பேரும் சாட்சி சொல்லும் போது அதை அவர் விசுவாசிக்கவில்லை. தோமா சொன்ன வார்த்தை, நான் அவரை நேரில் பார்த்தால் ஒழிய, ஆணிகளால் உண்டான காயத்திலே என் விரலை வைத்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். பாருங்க, வசனம் சொல்லுது மறுபடியும். இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி இது. மறுபடியும், அதாவது அதே வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு இயேசு வந்தாரோ, எந்த வீட்டுக்கு இயேசு வந்த போது தோமா இல்லையோ, அதே வீட்டுக்கு மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு அவர் வரார். நல்ல வசனத்தை பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்னல கதை, 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம். அப்பதான் தண்ணி குடிக்கலான்னு போயிருப்போம். அந்த விஐபி போயிட்டு இருப்பார். சரி, அப்படியே அந்த சம்பவத்துக்கு வருவோம். நீங்க வருவீங்க, வந்ததுமே அவர் இப்பதான் போயிட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க மட்டும் அவரை பார்த்தீங்க, நான் அவரை பார்க்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காலையில இருந்து அவருக்காக இங்க வந்து காத்துன்னு இருக்கிறேன். போனவர் திரும்ப வந்து என்னை பார்த்துட்டு போனாதான் நான் ஒத்துக்குவேன்னு சொன்னா, உங்க ஒருத்தருக்காக திரும்பி வருவார? அவர்கிட்ட போய் யாராவது, ஐயா ஒரு அம்மா உங்களை பார்க்காம விட்டுச்சு, திரும்ப உங்களை கூப்பிடுதுன்னா, அந்த ஒரு அம்மாக்காக என்ன திரும்ப வர சொல்றியா? என்ன நினைச்சுக்கிற என்னை பத்தி நீ? ஆண்டவர் இயேசு ஒருத்தனுக்காக திரும்ப வந்தார். அதுவும் யாருக்காக? விசுவாசிக்காதவனுக்காக. தோமான்றது 2வது. நம்பாதவனுக்காக, விசுவாசிக்காதவனுக்காக, அவருடைய உயிர்ப்பை சந்தேகப்பட்டவனுக்காக, தன்னோடு இருந்த 10 பேரும் சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளாதவனுக்காக இயேசு 8 நாள் கழித்து அதே வீட்டுக்கு திரும்ப வரார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், அவன் நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? 10 பேர் நம்பிட்டீங்கல்ல, விடுங்க. ஒருத்தனுக்காகலாம் என்னால திரும்ப வந்து நிற்க முடியாது. ஏன்னா ஒருத்தனுக்காக வரணும்னா அது கஷ்டம்தான். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். ஒரு சின்ன வேலை, ராணிப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வானா நம்ம யோசிப்போம். அதே ஒரு 4-5 வேலை இருக்குதுன்னா போவோம். ஆண்டவர் இயேசு சோர்ந்து போகாமல், தன்னை நேரில் பார்க்கதான் விசுவாசிப்பேன் என்று சொன்ன தன் சீடரில் ஒருவரான தோமாவுக்காக 8 நாள் கழித்து அதே வீட்டுக்கு இயேசு திரும்ப வரார். வரலாறு சொல்லுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியல. நானும் பல புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டேன். தோமா ஒரு வகையில இயேசுவுக்கு சொந்தக்காரனா. அப்ப என் மனசுல ஒரு சந்தேகம் வந்தது. ஓ, இவன் சொந்தக்காரனா? அப்ப இவன் நம்பி இருக்க மாட்டான். ஏன்னா சொந்தக்காரன் எவனும் சொந்தக்காரனை நம்புறதே கிடையாது. சொந்தக்காரனா இருக்கக்கூடும் என வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு அந்த வீட்டுக்கு வராரு. வசனம் 27 சொல்லுது, பின்பு இயேசு தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. தோமா அப்படியே உடைஞ்சு போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏன் நம்பணும்? நீங்க எல்லாம் பார்த்துட்டு நம்புவீங்க, நான் பார்க்காம நம்பணுமா? அப்ப நானும் பார்த்தாதான் நம்புவேன். இப்படி பேசிக் கொண்டிருந்த தோமா ஆண்டவர் இயேசு முன்னே வந்து நின்று தன் கைகளை காட்டி, தோமா உன் விரலை நீட்டி என் காயங்களை தொடு, என் விலாவில் போடுன்னு சொன்னதும் தோமா எடுத்துன்னு போய் போட்டாரா அப்படின்னு பைபிள்ல இல்லை. ஆனா அந்த வார்த்தையை அவர் சொன்னதும் அவர் உடைஞ்சு போயிட்டார். ஏன்னா இந்த வார்த்தையை தோமா யார்கிட்ட சொன்னாரு? நான் பார்த்தாதான் நம்புவேன் யார்கிட்ட சொன்னாரு?
நல்ல செய்தி உங்களுக்கு புரியுதா? சீடர்களுக்கு தான் சொன்னார், இது இயேசுவுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவானவர் அதை அறிந்தார். அதை அறிந்திருந்தபடியால் திரும்ப வந்தார். அந்த நொடியே அவர் உடைஞ்சு போயிட்டார். தன் சீடர்களோடு, தன் சக நண்பர்களோடு தன் கோபத்தை, தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் தோமா. இந்த அதிருப்தி, இந்த கோபம் இயேசுவுக்கு தெரிந்தது. அவர் அதை அறிந்தார். அறிந்தபடியால் தோமாவை சந்திக்க வந்தார். இதை யோசித்ததும் தோமா உடைந்து போனார். உடைந்து போய் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னே முழங்கால் படியிட்டு, என் ஆண்டவனே, என் போதகரே, என் குருவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல, அடுத்து சொல்றாரு என் தேவனே. என்ன, இயேசுவாகிய கடவுள், பிதாவின் குமாரன் ஆகிய மேசியா என தன்னை இந்த பூமியிலே அடையாளப்படுத்த வந்தார். அதை யாருமே நம்பவில்லை. அவருடைய சீடர்கள் அதை நம்பி, அவர்தான் எங்கள் தேவன், அவர்தான் எங்களை மீட்க வந்தவர், அவர்தான் எங்கள் மேசியா, இவருக்காக தான் நாங்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலே காத்து கொண்டிருக்கிறோம் என இயேசுவை நோக்கி அவர் அறிக்கை செய்கிறாரு. அப்ப பாருங்க, அதற்கு இயேசு, தோமாவே, எவ்வளவு அழகான கான்வர்சேஷன் பாருங்க, என்ன உரிமையா கூப்பிடுறாரு பாருங்க. தோமாவே, இந்த வார்த்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிற தகரகுப்பம் திருச்சபை மக்கள் பாக்கியவான்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவுக்கு நடந்தது, அவர் மரித்தது, அவர் உயிர்த்தது நமக்கு தெரியாது. இந்த வார்த்தை நமக்கு அதை சொல்லுகிறது, அதை நாம் நம்புகிறோம். அந்த வார்த்தையை மட்டும் நம்பி நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, தோமா, நீ என்னை பார்த்துட்டு நம்புற, பரவாயில்ல, என்னை பார்க்காமலே விசுவாசிக்க போகிற என் ஜனங்கள் உன்னை விட பாக்கியவான்கள். அந்த நேரம் தான் தோமா முடிவு பண்ணியிருப்பார். ஒருவேளை 12 சீடர்களும் வேற வேற நாட்டுக்கு ஊழியத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு நாடு பிரிச்சுக்கிறாங்க. ஆனா ஆசியா நாட்டுக்கு வர்றதுக்கு யாரும் விரும்பல. ஏன்னா இந்த ஆசியா நாடு எனப்படுகிற இந்த பகுதின்னா இந்தியா மட்டும் இல்ல, சிங்கப்பூர், மலேசியா தொடங்கி பூட்டான், பர்மா வரைக்கும் ஆசியா தான். நீங்க அதெல்லாம் நல்லா கத்துக்கணும். இந்த ஆசியா பகுதிக்கு யாரும் வர விரும்பல. ஏன் விரும்பலன்னா, அந்த அளவுக்கு சாதிய கொடுமை, வறுமை, போராட்டம், கல்வியில் பின்தங்கிய நிலைமை, பொது அறிவில் பின்தங்கிய நிலைமை, இங்க யாருக்கும் மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த தேசத்திற்கு வர தோமா தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த நிமிடம் முடிவு செய்தார், நம்ம போலாம். அங்க வந்தார். கேரள மாநிலத்திற்கு போனார். பல ஆண்டுகள் தங்கி ஊழியம் செய்தார். 7 திருச்சபைகளுக்கு மேலே கட்டினார். இன்னமும் அந்த அவர் கட்டின சர்ச்சு கேரளாவில் இருக்குது. அவர் கட்டின சர்ச்சு கேரளாவில் இருக்குது. 7 திருச்சபைக்கு மேலே கட்டினார். அங்கே ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டத்தினாலே அவரை அங்கிருந்து துரத்தினார்கள். அங்கிருந்து துரத்தப்பட்ட அவர் அப்படியே கடல் வழி மார்க்கமாக சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு அருகாமையில் அடையார் பகுதியை தாண்டி வந்து அவர் அந்த பகுதியிலே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே ஊழியம் செய்து சைதாப்பேட்டை சின்னமலையிலே குத்தப்பட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து செத்து போகிறார். எவ்வளவு பெரிய சாட்சி இது! அவர் மரித்த பிறகு அவருடைய உடல் எலும்பிலிருந்து ஒரு சின்ன பாகத்தை எப்படியோ எடுத்து இன்னமும் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற அந்த மலை கோயில்ல வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சாட்சி. இது கட்டுக்கதை அல்ல, இது ஒரு பெரிய சாட்சி. அப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தை தான் இந்த நாளுக்குரிய தலைப்பு. என் ஆண்டவரே, என் தேவனே. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. கர்த்தரை விசுவாசியுங்கள். அது நன்மையோ தீமையோ, நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை கடவுள் ஏற்ற வேளையில் செய்வார். எதுவாய் இருப்பினும் கடவுளை விசுவாசியுங்கள். அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருங்கள். ஏன்னா அவ்விசுவாசம் தேவ பயத்தை கொண்டு வராது. விசுவாசம்தான் தேவ பயத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசத்தில் உயர்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.